ஹாய் ப்ரோக்லே, எல்லோருக்கும் ஹாப்பி பொங்கல். இப்போ தான் பொங்கல் வைக்க போகிறோம். நேரம் வந்து 10:30 தான் நல்லா இருக்குதுன்னாங்க. அதனால் இப்போ தான் பொங்கல் வைக்க போகிறோம். வாங்கிட்டு அடுப்பு வந்து வைக்கலாம். கோலம் போட்டாச்சு. அடுப்புக்கும் கோலம் போட்டாச்சு. அடுப்புக்கும் கோலம் போட்டாச்சு. இப்போ நம்ம இங்கே வந்து கரும்பு எல்லாம் வச்சுருக்கோம். கரும்பு எல்லா காயும் ஒரு காய் கரும்பு வந்து பாருங்கள் நீட்டாக வச்சுருக்கேன். 2 கரும்பு வச்சுருக்கேன். ஏன்னா வெளியே வைக்கிற பழக்கம் புது குண்டா வாங்கிட்டு வந்திருக்கேன். பானைக்கு போகணும், பானை கிடைக்கணும். அதனால் நான் புதுசாக குண்டா வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ வைக்க போகிறேன்ப்பா. இது விளக்குல ஏற்றிட்டா வைக்கணும். விளக்கு ஏற்றி வச்சு வந்து ஊர் ஏற்றி ஏற்றணும். பானைக்கு போனால் பானை கிடைக்கல. அடுப்பு புரியுதா? பற்ற வச்சுக்கிட்டதான். அதுக்கப்புறம் காலி பிறகு தண்ணி ஊற்றலாம். இன்னும் காலிச்சு தண்ணி ஊற்றிக்கலாம்.
ஊற்றிட்டோம். பால் வேணும். பால் ஊற்றணும்ப்பா. என்னங்க அந்த பால் இருக்குதுல்ல, அதே பாயாசத்துக்கு ஊற்றிடலாம். இதை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இருக்குது பாயாசத்துக்கு ஊற்றி காசணும். ஏன்னா பாயாசம்லாம் இது பண்ணிட்டோம்ல. பொங்கட்டும் பொங்கட்டும். எங்கள் பொங்கல் பாருங்க, பாலை ஊற்றிட்டேன். இங்கே எல்லாம் 2 கரும்பு வச்சு அழகாக எல்லாம் காய் பூசணிக்காய் எல்லாம் வச்சு தீபாராதனை பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து பொங்கல் வைப்போம். சரிங்களா? வச்சாச்சு. பானைக்கு போகணும், பானை கிடைக்கல. அவ்வளோ தூரம் சுற்றிட்டு அப்புறம் புது பாத்திரம் வாங்கிட்டு வந்தோம். பால் பொங்கட்டும். பொங்குறப்போ பொங்கலோ பொங்கலோ. ஃபுல்லாக ஊற்றிச்சு. சாயத்துக்கு உப்பு போடணும். பரவாயில்ல, அந்த சைடு தான் பொங்கி இருக்குது. கேரட் பக்கம் இது வந்து உப்பு போடலாம். போட்டு பருப்பு சிறு பருப்பு ஃபஸ்ட்டு பால் பண்ணிட்டு போடுறாங்க, அதெல்லாம் போடணும். Thank you so much. அது பொங்கி நல்லா ஃபுல்லாக ஊற்றிடுச்சு. பரவாயில்ல, நல்லா பொங்கிடுச்சு. கடவுள் இதில் பால் பொங்கிடுச்சு. இதெல்லாம் வேகணும் இதுக்கு மேலே. அவ்வளோதான்ப்பா. வந்து பருப்பு வெந்துச்சு பண்ணல. சிறு பருப்பு நல்லா வெந்துச்சு. என்னம்மா நான் எல்லாம் சாப்பாடுலாம் அவ்வளோ செஞ்சுட்டேன். அடுப்பு நல்ல நேரம் பார்த்து தான் இது பண்ணுவோம். அதனால 10:30 மணிக்கு தான் பண்ண சொன்னாங்க. ஆமா, நமக்கு தமிழ் பொங்கல் இல்லை, அதனால தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பத்தியா நல்லா இருக்கா? தருங்க. ஆனா 2 வாட்டியுமே நல்லா அமைஞ்சிச்சுல. ஓகே, அரிசி போட்டாச்சுக்கா. உங்கள்கிட்ட நல்லா நெருக்கிய தந்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். சாப்பாடு போடுவோம்ல, அந்த நாய் வந்து பத்துருக்குது. இப்பெல்லாம் சாப்பாடு போடுற வீடியோவை நான் காட்டுறதே இல்லை. ஏன்னாக்கா பிடிச்சி முடுவோன்றாங்க. அதனால் போகிறதில்ல. பாவம், நம்மளால் எதுக்கு அது போயிட்டு வேறு நம்மளை வேறு திட்டுவாங்க. அதெல்லாம் போகல. நல்லா நெருக்கிட்டேன். அரிசி வெந்த உடனே அப்படியே போட்டு வைட்டேன். வெந்துச்சு. இன்னும் கொஞ்சம் தான் வேகணும். நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் வெந்ததுன்னா போதும். நல்லா வெந்துருச்சு. குழப்பம் ஆயிடுச்சு. சக்கரை இது வெள்ளம் போட்டுக்கலாம். வெள்ளம் போட்டால் தண்ணி ஆகிடும். ஆனால் இறக்கி வச்சோம்னா திக்காயிடும். ஏன்னா சிறு பருப்பு நிறைய போட்டுக்கிறோம். தண்ணியை எப்படி சொல்லாதீங்க. ஏன்னா நல்லா சிறு பருப்பு நிறைய போட்டுருக்கோம். அப்படியே கட்டியாக இறக்கி வச்சோம்னா அதனால கொஞ்சம் தண்ணியாக பண்ணுறது எப்பவுமே நல்லா இருக்கும். சூப்பராக தள்ளுன்னு நம்ம இறக்கி வச்ச பிறகு தள்ளலாம் ஆகிடும். நெய் இப்போ முந்திரியும் நெய்யும் காசு சேர்த்து நம்ம ஊற்றணும்னா ஆகிடுச்சுங்களா? சக்கரை பொங்கல் இப்போ வந்து நெய்யையும் முந்திரி காய்ச்சி சக்கரை பொங்கல் ரெடி. வீட்டுக்குள்ளே எல்லாம் செஞ்சுட்டேன். சாதம் வச்சேன், சாம்பார், உருளைக்கிழங்கு வறுத்தேன், பூசணிக்காய் கூட்டு பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணியிருக்கேன், அப்பளம் பொரிச்சிருக்கேன், பாயசம் காய்ச்சிருக்கேன். இப்போ இதை இறக்கிட்டு வடை சுட போகிறேன். அவ்வளோதான், முடிஞ்சது. சாமி கும்பிடணும்.
1 மணிக்கெலாம் நல்ல நேரம், அதனால 1 மணிக்கு சாமி கும்பிட்டுருவோம். 1 மணிக்கு சாமி கும்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பொங்கல் நீங்களாம் எப்படி கும்பிடுவீங்களா? வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான்ப்பா, ரெடி ஆகிடுச்சு. சக்கரை பொங்கல் நறுக்கி வச்சுக்கலாம். வச்சுட்டு இது காய்ச்சி எடுத்து ஊற்றலாம். நெய்யை சக்கரை பொங்கல் காய்ச்சி வச்சா இப்போ வந்து இது இது வடை சுடுறது. எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். வடை இங்கே தான் சுடுறேன். இது வந்து நெய் ஊற்றணும் இல்லைங்களா? ஓ பட்டு ஏய் வெனச்சி இருக்கட்டும். ஆயிட்டும். வடை எடுத்து நான் செஞ்சது. எண்ணெய் காஞ்சிச்சுப்பா. வடை தட்டி போடலாம். முந்திரி இது ஊற்றிடலாம். இதில் வந்து பொங்கலில் வந்து நெய்யும் தல் 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 வர சரி சரி சரி. இது கடலை எண்ணெய். அது என்ன அதுன்னா பொங்குது. சூப்பரான பொங்கல் ரெடி பண்ணியாச்சு. சாமி ஆண்டு வச்சாச்சு. கொஞ்ச நேரம் ஆனால் அது அடையணும். வடை சுட்டுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குது. சுட்டுட்டுப்பா இது உள்ள செஞ்சுட்டாங்கன்னா பாயசம்லாம் உள்ள காய்ச்சாச்சு. சாதம்லாம் வச்சாச்சு. உள்ள இந்த இது மட்டும்தான் சாதம் பொங்கிட்டு செஞ்சிடலாம். அவ்வளோதான்ப்பா. சாமி
இந்த பூச்சி வளர்ந்து காலையிலேயே தந்து வச்சிடலாம். அந்த அளவுக்கு காலையிலேருந்து இது வரைக்கும் எடுத்துருக்கா. இப்போ அப்படியே உள்ள எடுத்துன்னு போகணும். அது நீ அவ்வளோதான்ப்பா, சாமி கும்பிட்டாச்சு. வாங்க எல்லாரும் வீட்டில் சாப்பிட்லாம். மொத்தம் இன்னொரு வரைக்கும் முடிச்சாச்சுப்பா. மணி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க. எல்லோருக்கும் ஹாப்பி பொங்கல்ப்பா. பாய். ஹாய் சொல்லு சொல்லு. ஹாய். எங்கள் வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு இன்னைக்கு ஹாய். இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு. அதனால எல்லாரும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் வீட்டுக்காரர் இவர் தான், பார்த்துக்கோங்க.